அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம லாஸ்ட் கிளாஸில் 3 விஷயங்களை பார்த்தோம். அது என்னென்னா, குரானை முன்முடிவு இல்லாமல் அணுகுவது. குரான் என்ன சொல்லுதோ அதை தான் நான் கேட்பேன், என்னுடைய சொந்த கருத்துக்களை அதில் திணிக்க மாட்டேன் அப்படின்னு முன்முடிவு இல்லாமல் அணுகிறது. அப்புறம் குரான் முன்னாடி முழுமையாக பணிகிறது. நான் அதை சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன், ஏன் இஷ்டத்துக்கு தான் நான் ஏன் முடிவு தான் அப்படின்னு இல்லாமல் முழுமையாக தாழ பணிந்து குரானை படிக்கிறது. 3வது செயல்முறைப்படுத்துவது. படித்ததோடு விடாமல் அதை நம்ம செயல்முறைப்படுத்தினா தான் அது குரான் நம்மளுக்கு இன்னும் நல்ல தெளிவாக புரியும் அப்படிங்கிறது 3வது விஷயம். 4வது ஒரு விஷயம் இருக்குது, அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தான் இப்போ இதில் பார்க்க போகிறோம். எந்த ஒரு புக்கையும் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், முன்முடிவு இல்லாமல் படித்தாதான் அதில் என்ன சொல்லுது அப்படிங்கிறது நம்மளுக்கு முழுமையாக நம்மளுக்கு புரியும். நம்ம ஒரு எண்ணத்தோடு படிச்சுட்டு இருந்தால் அது நம்மளுக்கு புரியாது. நம்ம எந்த இது இல்லாமல் அது என்ன சொல்லுது புரியணும் அப்படின்னா, எந்த ஒரு அனுபவம் நம்மளோட கருத்துக்களை அதில் திணிக்காமல் நம்ம புரிஞ்சு படித்தா தான் அது நம்மளுக்கு மனசில் பதியும். அதுபோல் தான் குரானை நம்ம படிக்கிறப்ப கூட அதை அணுகுவதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னென்னு அல்லாஹ் நேரடியாகவே குரானில் ஒரு கட்டளையாகவே நம்மளுக்கு சொல்கிறான். அது 16வது அத்தியாயம் 98வது வசனத்தில் இருக்குது. அதை குரானை அணுகிறதுக்கு முன்னாடி அதை நம்ம புரிஞ்சு கவனித்து குரானுக்குள்ளார போனால் தான் குரானை நம்ம நல்லா படிக்க முடியும், அதை புரிஞ்சுக்க முடியும், செயல்முறைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதில் அந்த தடை என்னன்னு நம்ம கவனித்து அந்த தடையை உடைச்சி உள்ளார போனால் தான் நம்ம ஒழுங்காக படிக்க முடியும். நம்ம நினச்சிட்ருப்போம் நம்ம குரானை திறந்துட்டோம் படிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த தடை இருந்தால் நம்ம குரானை படித்தும் எந்த ஒரு பயனும் இல்லை, அது நம்மளுக்கு எந்த ஒரு பயனையும் தராது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் 29வது அத்தியாயம் 69வது வசனத்தில் சொல்கிறான், நம்ம நம் விஷயத்தில் உழைப்பவருக்கு நமது வழிகளை காட்டுவோம், நன்மை செய்பவருடன் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். நம்ம கடுமையாக உழைச்சா கரெக்டாக அதுக்குள்ளார பார்த்த மாதிரி கரெக்டாக நம்ம தாழ பணிந்து அந்த கட்டளைகளை ஏற்று குரானுக்குள்ளார போனால் தான் நம்ம குரானை முழுமையாக படித்து புரிஞ்சுக்க முடியும், செயல்முறைப்படுத்த முடியும். அதில் அல்லாஹ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான், ஜிஹாதுனா இது ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. அது ஒரு விஷயத்துக்கு நம்ம எவ்வளோ முயற்சி இருக்கணும்னா அவ்வளோ முயற்சி செய்யணும், அதுதான் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். அல்லாஹ் குரானை நெருங்கணும், கற்றுக்கணும், அதுக்கு நம்ம எவ்வளோ முயற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நடுவில் இடையில் நம்மளுக்கு ஷைத்தான் தடையை கொடுத்துட்டே தான் வருவான். அதுலேருந்து தகர்த்து வெளியே வந்தால் தான் நம்ம அதை முழுமையாக புரிஞ்சு படிக்க முடியும். அல்லாஹ் 16வது அத்தியாயம் 98வது வசனத்தில் ஒரு கட்டளையாகவே இதை சொல்கிறான். நீர் குரானை ஓதும்போது விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடிக்கொள். அல்லாவே இதை நம்மளுக்கு சொல்லித்தரான். என்ன சொல்கிறான், ஷைத்தான் ரொம்ப நம்மளை தொல்லை பண்ணுவான், குரானை படிக்க விடாமல் அதை புரிஞ்சுக்க சிந்திக்க விடாமல் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான். அதனால் நீங்கள் குரானை எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடம் பாதுகாப்பு தா அல்லான்னு சொல்லி கேட்கணும். ஆனால் வழக்கமாக இதை நம்ம எல்லாருமே, நாம் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா இடத்துலேருந்து படிக்கிற மக்கள் ஃபஸ்ட்டு அவுது பில்லாஹி சொல்லிட்டு தான் படிக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கும் மதரசாலெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க, ஃபஸ்ட்டு குரானை படிக்கிறதுக்கு முன்னாடி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. நம்மளும் அப்படி தான் படிக்கிறோம். இருந்தாலுமே நம்மளுக்கு இது வரைக்கும் குரான்லேருந்து எந்த ஒரு பயனும் கிடைக்கல. அது நம்ம உள்ளத்துலேருந்து எந்த மாற்றத்தையும் தரல. ஏன்னு
நம்மளு இத்தனை நாளாக நம்ம சிந்திக்கலை. ஏன்னா ஷைத்தான் நம்மளை சிந்திக்க விடலை. நாமும் தினமும் இந்த குரானை படிக்கிறோம், தமிழ் அர்த்தங்களை படிக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் வரல. ஏன் வரல? ஏன்னா ஷைத்தான் இடையில நிற்கிறான். அல்லாவே இதை சொல்கிறான்னா அது அந்த விஷயத்த நம்ம இவ்வளோ நாளாக ஒரு சீரியஸ் இல்லாமல் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ தான் புரியுது அந்த விஷயத்துக்குள்ளார எவ்வளவு ஒரு நுணுக்கம் இருக்குது. ஷைத்தாங்கிறவன் எவ்வளோ பெரிய வழிகேடனாக இருக்கான், அவன் நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கிறது இப்போ தான் நம்மளுக்கு புரியுது. இதை நல்லா நம்ம கவனத்தில் வச்சுட்டு இனி வர காலங்களில் நம்ம குரானை படிக்கிறப்போ நல்லா கவனமாக ஷைத்தான்ட்டு உளப்பூர்வமாக மனதுக்குள்ளாரலேருந்து வரணும். அந்த அவுது பில்லா சும்மா வாயால் தான் நம்ம இத்தனை நாளாக சொல்லிகிட்டு இருந்தோம். அதனால தான் நம்மளுக்கு அது எந்த பயனும் கிடைக்கல. இனி உள்ளபூர்வமாக எந்த விஷயத்த நம்ம சொன்னால் தான் அதுலேருந்து நம்மளுக்கு பயன் பெற முடியும். குரான்லேருந்து நம்ம கற்றுக்கிற இருக்கிற விஷயங்கள்லாம் அந்த வாசலெல்லாம் அடைச்சி அவன் நின்று ஒரு பெரிய ஜீனியஸ் அது அவன். நாம் தான் அவனை லேசாக எடை போட்டு வச்சுருக்கோம். ஆனால் ஷைத்தான் அப்படி கிடையாது. அவன் பல டீம்களை வச்சுருக்கான், பல வித்தைகளை அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். அதே பாருங்களேன், இப்போ ட்ராவல் பண்ணால் வெறும் டிக்கெட் மட்டும் எடுத்தால் நம்மளுக்கு போதுமா? எந்த ட்ரெயின் எந்த நேரம் அதை பார்த்து கரெக்டாக ஏறி போய் உக்காந்தா தான் நம்ம அந்த பயணத்தை முழுமையாக போக முடியும். இல்லாட்டி சும்மா டிக்கெட் எடுத்துட்டேன் நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே உட்காந்துருந்தா நம்ம போக முடியுமா? முடியாது. அப்படி செஞ்சு அவங்கள என்ன சொல்லுவோம் நம்ம, என்ன இவனா முட்டாளா, டிக்கெட்டை மட்டும் எடுத்து ஊருக்கு போக முடியுமா? கரெக்டாக அந்த நேரத்தில் கிளம்பி அந்த கரெக்டான ட்ரெயினை பிடிச்சி போனால் தான் அந்த பயணத்தை நம்ம தொடர கரெக்டாக போய் முடிக்க முடியும். அப்படிங் மாதிரி தான் இந்த குரானை நம்ம படிக்கணும்னா நம்மளும் கரெக்டாக அதுக்கு என்னென்ன இது இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அதில் நம்ம கரெக்டாக படித்து புரிஞ்சு சிந்தித்து செயல்பட முடியும். நாமளும் இவ்வளோ நாளாக குரானை படிக்கிறோம். டெய்லி வீட்டில் எதுக்கு படிக்கிறோம்? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும், வீட்டில் பரக்கத் வரும், குரான் படித்தா வீட்டில் மன நிம்மதி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்தில் தான் நம்ம இவ்வளோ நாளாக படிச்சுட்டு இருந்தோம். ஷைத்தான் அதை தான் நம்மளுக்கு மண்டையில் ஏற்றி வச்சுருக்கான். அதை படித்து அது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறதையே மறந்து வெறும் இந்த நோக்கங்களுக்காக மட்டுமே நம்ம படிச்சுட்டு இருந்தோம் இத்தனை நாளாக. குரானில் எத்தனையோ வரலாறுகள், எத்தனையோ சம்பவங்களை எல்லாம் சொல்கிறான். எதுக்கு சொல்கிறான்? அதை நம்ம வாழ்க்கையிலேயே நம்மளுக்கும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் ஏற்படுறப்போ எப்படி நம்ம அதை கையாளணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அல்லாஹ் குரானை சொல்லியிருக்கான். ஆனால் நம்ம அதெல்லாம் சிந்திக்காமல், ஏன்னா ஷைத்தான் நம்மளை சிந்திக்க விடாமல் அவன் இடையிலே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கான். எங்கே நம்ம படித்து அதை கரெக்டாக செயல்படுத்திடுவோமோ அப்படின்னு சொல்லி நடுவில் அவன் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பான் அப்படின்னு குரானில் அல்லாவே சொல்லி காட்டுறான். அவன் பெரும் படைகளை வச்சுருக்கான். காளான் படை, குதிரை படை, சப்தங்களை போடும் படை அப்படின்னு நிறைய படைகளை வச்சுருக்கான். அவனோட நின்று நம்ம போட்டி போட முடியாது. பல நுணுக்கங்கள் தெரியும். யாரை எப்படி வழி கிடைக்கணும், எந்தெந்த விஷயத்தில் யார் யார் பலவீனமாக இருக்காங்களோ அந்த விஷயங்களை அவங்க மனசில் போட்டு அவன் ஈஸியாக வழி கெடுத்துருவான். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களால் அவனை ஜெயிக்க முடியாது, உதவிக்கு என்னைய கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அல்லாவே நம்மளுக்கு சொல்கிறான். நம்ம தான் அலட்சியமாக இருக்கோம். அவன் பெரிய ரப்புல் ஆலமீன். ரப்புல் ஆலமீன்னா என்ன? வெறும் படைச்சதோடு நம்மளை விடாமல் நம்மளுடைய ஒவ்வொரு சின்ன பெரிய விஷயங்களையும் கண்காணித்து நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கு அவன் ரெடியாக இருக்கான் அல்லாஹ். ஆனால் நம்ம தான் அதை அலட்சியமாக இருக்கிறோம் அல்ல. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு நாய் இருக்குது. அந்த வீட்டில் நம்ம போனோன்னே அந்த நாய் என்ன பண்ணுவோம்? குலைக்கும், நம்மளை பார்த்து கடிக்க வரும். அப்போ நம்ம பயந்துட்டு என்ன பண்ணுவோம்? போய் அந்த நாய் கூட சண்டை போடுவோமா? இல்லை. அந்த நாயோட ஓனரை கூப்பிட்டு, அண்ணே உங்கள் நாய் சத்தம் போடுதுண்ணே அப்படின்னு சொன்னால் அவர் அந்த நாய்
நாய்க்கிட்ட அவர் வந்து அவர் பாஷையில் அந்த பாஷையில் சொன்னோன்னே அந்த நாய் வந்து பேசாமல் போயிடும். அது வந்து ஏன் அப்படி போகுது? ஏன்னா அந்த நாயோட ஓனர் அவர். அதனால் அதுக்கு தெரியுது. அது பேசாமல். அது மாதிரி தான் ஷைத்தானை படைத்தவனே அல்லாஹ் தான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்கிட்ட உதவி கேளுங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன்தான் ஷைத்தானையும் படைத்தான், நம்மளையும் படைத்தான். அப்போது ஷைத்தானுடைய எஜமான் அல்லாஹ். எஜமானுக்கு அவன் கட்டுப்பட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அவனுக்கு. அதனால் அல்லாட்ட நம்ம வந்து முழுமையாக முழு மனசோட அந்த பொறுப்பை வந்து அவன்கிட்ட ஒப்படைச்சிடணும். நம்ம என்ன பண்ணுறோம், அவுது பில்லாமின ஷைத்தாங்கிறது ஒரு வார்த்தையாக ஒரு வாக்கியமாக அப்படியே வாசிச்சுட்டு 10ஓட 11 அப்படியே போயிடுறோம். அப்படி இல்லாமல் அவுது பில்லாங்கிறதும் ஒரு துவாங்கிறத மனசார நம்ம உளப்பூர்வமாக உணர்ந்து சொன்னால் தான் அதனால பயன் கிடைக்கும். அல்லாவும் நம்மளுக்கு உதவி செய்வான். சும்மா வாய் வார்த்தையாக கேட்காம மனசார உளப்பூர்வமாக வந்து அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ் நான் உன்னுடைய குரானை வந்து படிக்க போகிறேன், அதை சிந்திக்கிறதுக்கு அதில் உள்ள வழிகளே எனக்கு காட்டுங்க, அதில் உள்ள பொக்கிஷங்கள் எனக்கு கிடைக்கணும் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி மனசார நம்ம வந்து அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு தான் இனி வந்து படிக்க ஆரம்பிக்கணும். அப்படி படித்தா தான் அல்லாவும் வந்து நம்மளுக்கு உதவி செய்வேன்னு சொல்கிறான். அல்லாஹ் அது வந்து சொல்லி காட்டுறான். அப்படி நம்ம உள்ளபூர்வமாக செஞ்சோன்னா அந்த துவாவை வந்து அல்லாஹ் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு தருவேன், நான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறேன், அழைப்போரின் அழைப்புக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் வந்து நிறைய வரலாறுகளை சொல்லி காட்டுறான். சூரத்துல் அன்பியா 21வது வசனம் 88வது வசனத்தில், 21வது அத்தியாயம் 83 84வது வசனத்தில் ஐயூப் நபி வந்து அல்லாஹ்ட்ட வேண்டாம், எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது, நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் என்று ஐயூப் தமது இறைவனை அழைத்தபோது அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம், அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கினோம், அவரது குடும்பத்தாரையும் அவர்களை போன்றோரையும் நாம் அருளாக அவருக்கு வழங்கினோம், வணங்குவோருக்கு இது அறிவுரை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனத்தில். அடுத்து 87வது வசனத்தில் மீனுடையவர் யூனுஸ் நபியை பற்றி சொல்லுவார். மீனுடையவர் யூனுஸ் கோபித்து கொண்டு சென்றார், அவர் நம் மீது சக்தி பெற மாட்டோம் என்று நினைத்தார், உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீ தூயவன், நான் அநீதி இழைத்தோரில் ஆகிவிட்டேன் என்று இருள்களிலிருந்து அவர் அழைத்தார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்ல. அவருக்காக அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம். அதுக்கப்புறம் ஜக்கரியா நபி வந்து அவர் அல்லாஹ்ட்ட துவா செய்வார். 89 90 வசனங்களில், என் இறைவா, என்னை தனியாளாக விட்டுவிடாத, நீ மிகச்சிறந்த உரிமையாளன் என்று ஜக்கரியா தம் இறைவனை அழைத்தபோது அவருக்காக அவரது பிரார்த்தனையை ஏற்றோம், அவருக்கு யெஹியாவை அன்பளிப்பாக அளித்தோம், அவரது மனைவியை அவருக்காக குழந்தை பெறும் தகுதி உடையவராக ஆக்கினோம், அவர்கள் நன்மைகளை நோக்கி விரைந்து செய்வோராகவும் ஆர்வத்துடனும் அச்சத்துடனும் நம்மிடம் பிரார்த்திப்போராகவும் இருந்தனர், தமக்கு பணிவோராகவும் இருந்தனர். இந்த வரலாறுகளெல்லாம் அல்லாஹ் எதுக்கு நம்மளுக்கு சொல்லி காட்டுறான்? அல்லாஹ்ட்ட வந்து உளப்பூர்வமாக நம்ம வந்து துவா செஞ்சால் எந்த ஒரு துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறான். அதுபோல் தான் நம்ம வந்து குரானை படிக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா புரிஞ்சு சிந்தித்து செயல்படு வடிவத்தில் கொண்டு வந்து அதை நம்ம வந்து வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்பட்டுருந்தா அது அல்லாஹ்ட்ட வந்து நம்ம உளப்பூர்வமாக அவுது பில்லா சொல்லி துவா கேட்டு குரானை படிக்கணும் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம விளங்கிக்கிறோம். ஷைத்தாங்கிறவன் வந்து ஒரு பெரிய தடை. அவனுடைய இலக்கே என்னென்னா, யார் குரானை படிக்கிறாங்களோ அவங்கள தான் வந்து போய் டிஸ்டர்ப் பண்ணுறது தான் அவனுடைய நோக்கமே. ஏன்னா ஆல்ரெடி சினிமா பார்த்துட்டு சும்மா பொழுதுபோக்கிட்டு அப்படியே ஊர் சுற்றிட்டு இருக்கவங்களெல்லாம் அவனுக்கு வந்து, ஏன்னா அவங்களே வந்து அவங்க நேர் வழியில் இல்லை, அதனால் அவனுக்கு வந்து அவங்கள போய் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. யார் வந்து அல்லாவை நினச்சிட்டு குரானை படிச்சுட்டு தொழுதுட்ருக்காங்களோ அவனை தான் மாற்றணும், அவங்கள தான் எப்படி டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய நோக்கமே. அதுதான். அதனால் அவன் வந்து அவங்கள தான் டிஸ்டர்ப் பண்ணுவான், மற்றவங்கள வந்து விட்டுருவான். அப்படியே யார் நல்லவங்களாக இருக்காங்களோ அவங்களோட இலக்கை வந்து நம்ம மாற்றணும், அதுதான் அவனுடைய நோக்கம். இப்போ தொழுகையிலையும் பாருங்களேன், நம்ம டெய்லி
ஒரு துவா கேட்டுட்டு தான் இருக்கோம். என்ன எஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாட்ட யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை தருவாயாக அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் இருக்கோம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 17 முறை நம்ம வந்து கேட்டுட்டு தான் இருக்கோம். அப்போது ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு கணக்கு போட்டால் எவ்வளவோ முறை நம்ம வந்து கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனாலும் இதுவரைக்கும் நம்மளுக்கு நேர்வழி கிடைக்கல. ஏன்னா ஷைத்தான் வந்து அல்லாட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கான். நான் வந்து உன்னுடைய அடியார்களை அவர்களுடைய நேரான பாதையில் இருந்து நான் நின்று தான் அவங்கள வழி கெடுப்பேன் அப்படின்னு சொல்லி அதை அல்லாவே குரானில் வந்து சொல்லி காட்டுறான். 7வது அத்தியாயம் 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீ என்னை வழி கெடுத்ததால் அவர்களுக்காக உனது நேரான பாதையில் அமர்ந்து கொள்வேன் என்று கூறினான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இந்த அத்தியாயத்தில் இந்த வசனத்தில் சொல்கிறான். நாம் கவனமாக இல்லைன்னா நம்மளை வந்து ஈஸியாக வந்து வழி தவற வச்சு நம்மளை வந்து அல்லாவுடைய நினைவுலேருந்து நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவன் வந்து முழுசாக நம்மளை வந்து அந்த நினைவே இல்லாமல் ஆக்கிடுவான். அதனால் நம்ம வந்து கவனமாக அல்லாஹ்கிட்ட நம்மளுடைய ரப்புக்கிட்ட முழு மனசாக பிரார்த்தனை செய்யணும். சிராத்தில் முஸ்தகினுக்கு இன்னும் 3 அர்த்தங்களும் இருக்குது. அது என்னென்னா அல்லாவை சிந்திப்பது, அல்லாவுடைய வார்த்தை, அல்லாவுடன் பேசுவது. அல்லாவை சிந்திப்பதுன்னா என்ன? ஒரு மனுஷன் வந்து இப்போ வந்து ஏதாவது சிந்திப்பான். இந்த வானத்தை படைத்தது யார், பூமியை படைத்தது யார், இது மலைகளை அப்படியே ஒவ்வொன்றா நதிகளை படைத்தது யார், நம்மளுக்கு கடவுள் இவ்வளோ நல்லா கை கால் கொடுத்துருக்கான், இதை படைத்தது அப்படியே சிந்திக்கிறப்ப கடைசியில் அல்லாஹ் படைத்தது யார் அப்படிங்கிற ஒரு டேஞ்சரான கேள்வியை ஷைத்தான் நம்ம மனசில் போடுவான். அதுலேருந்து தப்பிக்கணும்னா அல்லாட்ட நம்ம அல்லாட்ட நம்ம துவா செய்யணும். அல்லாஹ் இந்த மாதிரி கேள்விகள் நம்ம மனசில் வராமல் நம்மளுக்கு ஷைத்தான்கிட்ட வந்து பாதுகாப்பு அல்லான்னு நம்ம வந்து அல்லாட்ட துவா செய்யணும். அடுத்தது அல்லாவுடைய வார்த்தை. அல்லாவுடைய வார்த்தைன்னா அதுதான் குரானை படிக்கிறப்பவும் நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் உள்ளபூர்வமாக அவுதுபில்லா சொல்லி அல்லாட்ட வந்து பாதுகாப்பு தேடி படிக்கணும். 3வது வந்து தொழுகை. அல்லாவுடன் பேசுகிறதுங்கிறது தொழுகையில் தான் நம்ம வந்து அல்லாவோட பேசுவோம். அப்போவும் அந்த ஷைத்தான் என்ன பண்ணுவான், நம்மளுக்கு தொழுகையில் இல்லாத சிந்தனைகளை போட்டு ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, யா அல்லாஹ் தொழுகையில் நிற்கிறப்போ எனக்கு என்னுடைய சிந்தனை வந்து ரொம்ப இதாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரசூல்லா சொல்கிறாங்க, ஆமாம் அது ஷைத்தான் அந்த ஷைத்தானுடைய வேலை தான் அந்த வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி தவறான சிந்தனைகளை நம்மளுக்கு வந்து ஷைத்தான் வந்து நம்ம மனசில் எப்போவுமே போட்டுகிட்டே தான் இருப்பான். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், உளப்பூர்வமாக அல்லாஹ்கிட்ட பாதுகாப்பு தேடணும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை உணர்ந்து அல்லாஹ்கிட்ட பாதுகாப்பு தேடி நம்ம குர்ஆனை படிக்கிறதோ தொழுகிறதோ மற்ற அல்லாஹ்வை சிந்திக்கிறதோ எந்த காரியம் செஞ்சாலும் அல்லாஹ்கிட்ட உள்ளபூர்வமாக துவா செஞ்சு நம்ம வந்து அதை வந்து தொடங்கினா இன்ஷா அல்லாஹ் அதில் நல்ல பயன் கிடைக்கும் நம்மளுக்கு. ஷைத்தானோட சூழ்ச்சி ரொம்ப பலவீனவனை தான். அதை வந்து அல்லாஹ் குர்ஆனில் 4வது அத்தியாயம் 76வது வசனத்தில் சொல்லி, நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுகின்றனர், ஏக இறைவனை மறுப்போர் தீய சக்திகளின் பாதையில் போரிடுகின்றனர். எனவே ஷைத்தானின் கூட்டாளிகளுக்கு எதிராக போரிடுங்கள், ஷைத்தானின் சூழ்ச்சி பலவீனமாக உள்ளது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். இன்னொரு அத்தியாயம் 14வது அத்தியாயம் 22வது வசனத்துலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதி அளித்தான், நானும் உங்களுக்கு வாக்குறுதி அளித்து உங்களிடம் வாக்கு மீற மாட்டேன். அழைப்பை ஏற்றீர்கள் என்பதை தவிர உங்கள் மீது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எனவே என்னை பழிக்காதீர்கள், உங்களையே பழித்து கொள்ளுங்கள். நான் உங்களை காப்பாற்றுபவனும் அல்லன், நீங்கள் என்னை காப்பாற்றுபவரும் அல்லர். முன்னர் என்னை இறைவனுக்கு இணையாக்கியதை மறுக்கிறேன் என்று தீர்ப்பு கூறப்பட்டவுடன் ஷைத்தான் கூறுவான், அநீதி இழைத்தோருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் வந்து நம்மளெல்லாம் விசாரிக்கிறப்போ ஷைத்தான் சொல்வானா, நான் வந்து சும்மா தான் வந்து கூப்பிட்டேன், அல்லாஹ் இவன் தான் வந்து இது மாறிட்டான், நான் ஒன்றும் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லி நான் ஒரு இதாட்டி தான் சொன்னேன், அவன் வந்து என் பேச்சை கேட்டு என் பின்னாடி வந்துட்டான், அதுக்கு நான் என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்வானா ஷைத்தான். அதனால்
நம்ம வந்து ஷைத்தான் வந்து அவனோட இது வந்து பலவீனவன் தான். அதை நம்ம வந்து கரெக்டாக அல்லாஹ்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோன்னா அவன்கிட்ட வந்து பாதுகாப்பு பெற முடியும். நம்மளா வந்து முயற்சி செஞ்சால் முடியாது. அதனால் அல்லாஹ்விட மனப்பூர்வமாக நம்ம வந்து துவா செஞ்சு எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும் அப்படிங்கிறத இந்த இதில் நம்ம வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.